Greetings in the name of God the Father, God the Son, and God the Holy Spirit. Welcome to Divine Counsel. Christian Counseling, Aged Parents, Part 1. கிறிஸ்தவ கவுன்சிலிங், வயதான பெற்றோர்கள், பகுதி 1. Thou shalt honor and care aged parents. நீங்கள் வயதான பெற்றோர்களை மதிக்கவும் பராமரிக்கவும் வேண்டும். Innate Divinity Theory, Innate Divinity Counseling, Biblical Based Beliefs and Practices. வேதாகமத்தின் அடிப்படையிலான நம்பிக்கைகளும் செயல்களும். Every human being born in this world has to die, and there is no way or means to escape from death. We cannot deny the fact that some religious doctrines and teachings promote confusion and contradiction about aging, death and life after death. இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இறக்க வேண்டும். மரணத்திலிருந்து தப்பிக்க பாதையோ வழியோ இல்லை. சில மத கோட்பாடுகள் மற்றும் போதனைகள் முதுமை, இறப்பு மற்றும் மரணத்திற்கு பின் வாழ்க்கை பற்றிய குழப்பத்தையும் முரண்பாடையும் ஊக்குவிக்கின்றன என்ற உண்மையை நாம் மறுக்க முடியாது. Christians should not have any confusion or contradiction about aging, death and life after death, because the Bible teaches very clearly about those things. முதுமை, மரணம் மற்றும் மரணத்திற்கு பின் வாழ்க்கை பற்றி கிறிஸ்தவர்களுக்கு எந்த குழப்பமோ அல்லது முரண்பாடோ இருக்கக்கூடாது. ஏனென்றால் வேதாகமம் அந்த விஷயங்களை பற்றி மிக தெளிவாக போதிக்கிறது. The filial responsibility towards older parents is divine law, because one of the commandments of God is honor your father and your mother. Exodus chapter 20 verse 12. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. யாத்திராகமம் அதிகாரம் 20 வசனம் 12 என்பது கர்த்தரின் கட்டளைகளில் ஒன்று என்பதால் வயதான பெற்றோருக்கான பிள்ளைகளின் பொறுப்பு தெய்வீக சட்டமாகும். So there should not be any dispute or misunderstanding about providing adequate care and honor to elderly parents. The Indian Law, Maintenance and Welfare of Parents and Senior Citizen Act 2007 also upholds the biblical teaching about caring for elderly parents. எனவே வயதான பெற்றோர்களுக்கு போதுமான கவனிப்பு மற்றும் மரியாதை வழங்குவதில் எந்த சர்ச்சையும் அல்லது தவறான புரிதலும் இருக்கக்கூடாது. இந்திய சட்டம் பெற்றோர்கள் மற்றும்
மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலச் சட்டம் 2007 வயதான பெற்றோர்களை பராமரிப்பது பற்றி வேதாகம போதனைகளை ஆதரிக்கிறது. Christians should know 4 types of responsibility about the aged people. The first responsibility: children should be concerned about aged parents and provide appropriate care to them. The second responsibility: family members should be concerned about aged family members and provide appropriate care to them. வயதானவர்களை பற்றிய 4 வகையான பொறுப்புகளை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். முதல் பொறுப்பு: பிள்ளைகள் வயதான பெற்றோர்களை பற்றி அக்கறை கொண்டிருக்க வேண்டும் மற்றும் அவர்களுக்கு தகுந்த கவனிப்பை வழங்க வேண்டும். இரண்டாவது பொறுப்பு: குடும்ப உறுப்பினர்கள் வயதான குடும்ப உறுப்பினர்களை பற்றி அக்கறை கொண்டிருக்க வேண்டும் மற்றும் அவர்களுக்கு தகுந்த கவனிப்பை வழங்க வேண்டும். The third responsibility: churches and Christian ministry organizations should be concerned about aged Christians and contribute to their well-being. The fourth responsibility: community and government should be concerned about aged people and contribute to their well-being. மூன்றாவது பொறுப்பு: சபைகள் மற்றும் கிறிஸ்தவ ஊழிய ஸ்தாபனங்கள் வயதான கிறிஸ்தவர்களை பற்றி அக்கறை கொண்டிருக்க வேண்டும் மற்றும் அவர்களின் நல்வாழ்வுக்கு பங்களிக்க வேண்டும். நான்காவது பொறுப்பு: சமுதாயம் மற்றும் அரசாங்கம் வயதானவர்களை பற்றி அக்கறை கொண்டிருக்க வேண்டும் மற்றும் அவர்களின் நல்வாழ்வுக்கு பங்களிக்க வேண்டும். It is a proven fact that families are the major source of care for older persons in their families, but there is sufficient evidence that several older persons face several types of agonies because of mistreatment, abuse, and stereotyped attitudes by family members. குடும்பத்தில் உள்ள வயதானவர்களை கவனித்துக் கொள்வதற்கு குடும்பங்கள் முக்கிய ஆதாரமாக இருக்கின்றன என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஆனால் குடும்ப உறுப்பினர்களின் தவறாக நடத்துதல், துஷ்பிரயோகம் செய்தல், கொடுமைப்படுத்துதல் மற்றும் ஒரே மாதிரியான அணுகுமுறைகளால் பல வயதானவர்கள் பல வகையான வேதனைகளை எதிர்கொள்கின்றனர் என்பதற்கு போதுமான சான்றுகள் உள்ளன. Though unscrupulous family members are normally the source of abuse of aged members, family members who are really concerned about the well-being of aged members become a source of abuse and cruelty of the aged family members because of inadequate knowledge and understanding about the diversified physiological, psychological, social and spiritual needs of older
persons and inadequate skills to provide appropriate care to aged members. நேர்மையற்ற குடும்ப உறுப்பினர்கள் பொதுவாக வயதான உறுப்பினர்களை துஷ்பிரயோகம் செய்வதற்கான கொடுமைப்படுத்துவதற்கான ஆதாரமாக இருந்தாலும் வயதானவர்களின் பல்வேறுபட்ட உடலியல், உளவியல், சமூக மற்றும் ஆன்மீக தேவைகள் பற்றிய போதிய அறிவும் புரிதலும் இல்லாததாலும் வயது முதிர்ந்த உறுப்பினர்களுக்கு தகுந்த கவனிப்பை வழங்குவதற்கான போதிய திறன்கள் இல்லாததாலும் வயதான உறுப்பினர்களின் நலனில் அக்கறை கொண்ட குடும்ப உறுப்பினர்களும் வயதான குடும்ப உறுப்பினர்களை துஷ்பிரயோகம் மற்றும் கொடுமை செய்வதற்கான ஆதாரமாக மாறுகிறார்கள். Several scientific researches in the demographic field clearly indicate that the number of older people in every village and city in India will outnumber the child population because of the tremendous increase in lifespan. So every non-elderly member of families and communities should have a better understanding of the diversified needs and the problems of aged people and have skills to love and care aged people. மக்கள் தொகை துறையில் பல அறிவியல் ஆராய்ச்சிகள் ஆயுட்காலம் அபரிமிதமாக அதிகரிப்பதால் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு கிராமத்திலும் நகரத்திலும் உள்ள வயதானவர்களின் எண்ணிக்கை குழந்தைகளின் எண்ணிக்கையை விட அதிகமாகிவிடும் என்பதை தெளிவாக காட்டுகின்றது. எனவே குடும்பங்கள் மற்றும் சமூகங்களில் உள்ள முதியோர் அல்லாத ஒவ்வொரு உறுப்பினரும் முதியோர்களின் பல்வகைப்பட்ட தேவைகள் மற்றும் பிரச்சனைகளை நன்கு புரிந்து கொண்டு வயதானவர்களை நேசிக்கும் மற்றும் பராமரிக்கும் திறன் பெற்றிருக்க வேண்டும். Honoring and caring aged parents is a virtue and good quality, and every person should have such virtue and good quality. But having such virtue and good quality is compulsory for Christians because it is the divine law. So every Christian should follow the divine law and be a source of support to aged people and aged parents and help them to end their journey in this world peacefully. வயதான பெற்றோர்களை மதிப்பதும் கவனிப்பதும் ஒரு நல்லொழுக்கம் மற்றும் நற்பண்பு. ஒவ்வொரு நபரும் அத்தகைய நல்லொழுக்கத்தையும் நற்பண்பையும் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அத்தகைய நல்லொழுக்கத்தையும் நற்பண்பையும் கொண்டிருப்பது கிறிஸ்தவர்களுக்கு கட்டாயமாகும். ஏனெனில் இது ஒரு தெய்வீக சட்டம். எனவே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தெய்வீக சட்டத்தை பின்பற்றி வயதானவர்களுக்கும் வயதான பெற்றோர்களுக்கும் ஆதரவாக இருக்க வேண்டும். மேலும் இந்த உலகில் தங்கள் பயணத்தை அமைதியாக முடிக்க அவர்களுக்கு
உதவ வேண்டும். Christian counseling tips for children. பிள்ளைகளுக்கான கிறிஸ்தவ கவுன்சிலிங் உதவி குறிப்புகள். You should learn to listen patiently to the suggestions, understandings, and experiences of your parents, which will help them to fulfill their psychological needs and also help you to play a positive role in helping and caring your aged parents. உங்கள் பெற்றோர்களின் ஆலோசனைகள், புரிதல்கள் மற்றும் அனுபவங்களை பொறுமையாக கேட்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இது அவர்களின் உளவியல் தேவைகளை பூர்த்தி செய்ய உதவும். மேலும் உங்கள் வயதான பெற்றோர்களுக்கு உதவுவதிலும் அக்கறை காட்டுவதிலும் நேர்மறையாக பங்கை வகிக்க உங்களுக்கு உதவும். If suggestion, understanding and experiences of your aged parents are outdated or irrelevant, you should explain to them and convince them rather than accusing, ignoring and isolating them. உங்கள் வயதான பெற்றோர்களின் ஆலோசனைகள், புரிதல்கள் மற்றும் அனுபவங்கள் பொருத்தமற்றதாகவோ அல்லது காலாவதியானதாகவோ இருந்தால் நீங்கள் அவர்களை குற்றம் சாட்டி புறக்கணித்து தனிமைப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களுக்கு விளக்கி அவர்கள் புரிந்து கொள்ள செய்ய வேண்டும். You should discuss with your aged parents if you face any difficulty in providing appropriate care to them and help them to have a better understanding of your difficulty and seek their cooperation to provide appropriate care to them. உங்கள் வயதான பெற்றோர்களுக்கு தகுந்த பராமரிப்பை வழங்குவதில் உங்களுக்கு ஏதேனும் சிரமம் ஏற்பட்டால் அவர்களுடன் கலந்துரையாடி உங்கள் சிரமத்தை பற்றி நன்றாக புரிந்து கொள்ள அவர்களுக்கு உதவுங்கள் மற்றும் அவர்களுக்கு தகுந்த கவனிப்பை வழங்க அவர்களின் ஒத்துழைப்பை பெறுங்கள். You should inquire about the needs and difficulties of your aged parents and help them to fulfill their needs and overcome their difficulties. உங்கள் வயதான பெற்றோர்களின் தேவைகள் மற்றும் சிரமங்களை பற்றி நீங்கள் விசாரித்து அவர்களின் தேவைகளை நிறைவேற்றவும் அவர்களின் சிரமங்களை சமாளிக்கவும் உதவ வேண்டும். You should create an understanding in your aged parents that aging is a process. It is not an event, and it starts from childhood, and by appropriate healthy practice they can continue their activities of daily living and contribute to family and society. முதுமை என்பது ஒரு வளர்ச்சி செயல், அது ஒரு நிகழ்வு அல்ல. அது குழந்தை பருவத்திலிருந்தே தொடங்கும் என்ற புரிதலையும் ஆரோக்கியமான தகுந்த
பயிற்சியின் மூலம் அவர்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையை தொடரலாம் மற்றும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பங்களிக்க முடியும் என்ற புரிதலையும் உங்கள் வயதான பெற்றோர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். You should encourage and motivate your aged parents to take part in all suitable activities such as religious and charitable activities, visiting friends and relatives, involving in suitable sports and such similar activities which will help them to think positively and enhance their functional ability. மதம் மற்றும் தொண்டு நடவடிக்கைகள், நண்பர்கள் மற்றும் உறவினர்களை பார்ப்பது, பொருத்தமான விளையாட்டுகளில் ஈடுபடுவது போன்ற அனைத்து பொருத்தமான செயல்களிலும் பங்கேற்க உங்கள் வயதான பெற்றோர்களை ஊக்குவியுங்கள் மற்றும் ஊக்கப்படுத்துங்கள். அவர்கள் நேர்மறையாக சிந்திக்கவும் அவர்களின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்தவும் அவர்களுக்கு அவை உதவும். You should understand that providing adequate good food, clothing, shelter and other basic physiological needs to your aged parents is very important, but isolating them after providing them is also a type of abuse and cruelty. உங்கள் வயதான பெற்றோர்களுக்கு போதுமான நல்ல உணவு, உடை, தங்குமிடம் மற்றும் பிற அடிப்படை உடலியல் தேவைகளை வழங்குவது மிகவும் முக்கியம். ஆனால் அவற்றை வழங்கிய பிறகு அவர்களை தனிமைப்படுத்துவதும் ஒரு வகை துஷ்பிரயோகம், கொடுமையுமாகும். You should enhance your knowledge about the diversified physiological, psychological, social and spiritual needs and problems of aged people, which will help you to enhance your skills to provide appropriate care to your aged parents. வயதானவர்களின் பல்வேறுபட்ட உடலியல், உளவியல், சமூக மற்றும் ஆன்மீக தேவைகள் மற்றும் பிரச்சனைகள் பற்றிய உங்கள் அறிவை நீங்கள் மேம்படுத்த வேண்டும். இது உங்கள் வயதான பெற்றோர்களுக்கு தகுந்த கவனிப்பை வழங்க உங்கள் திறனை மேம்படுத்த உதவும். You should enhance your kindness and compassion towards your aged parents, because kindness and compassion always help you to manage the stress that happen while providing care to your aged parents, and they will help you to provide appropriate care, help and support to your aged parents. உங்கள் வயதான பெற்றோர்களிடம் உங்கள் இரக்கம் மற்றும் பரிவை அதிகரிக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் வயதான பெற்றோர்களுக்கு பராமரிப்பு அளிக்கும்போது ஏற்படும் மன அழுத்தத்தை நிர்வகிக்க இரக்கம் மற்றும் பரிவு எப்போதும் உதவுகிறது.
மேலும் அவை உங்கள் வயதான பெற்றோர்களுக்கு பொருத்தமான கவனிப்பு, உதவி மற்றும் ஆதரவை வழங்கவும் உதவும். You should develop positive outlook about your aged parents and create positive outlook in your aged parents that will help them to continue their activities of daily living and contribute to family and society. உங்கள் வயதான பெற்றோர்களை பற்றி நீங்கள் நேர்மறையான கண்ணோட்டத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் மற்றும் உங்கள் வயதான பெற்றோர்களிடம் நேர்மறையான கண்ணோட்டத்தை உருவாக்க வேண்டும். அது அவர்களின் அன்றாட வாழ்க்கையை தொடரவும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பங்களிக்க உதவும். You should discuss with your aged parents and motivate them to plan target for disability-free, healthy, functional and active life and successful aging. நீங்கள் உங்கள் வயதான பெற்றோர்களுடன் கலந்துரையாடி ஊனமில்லாத ஆரோக்கியமான செயல்படுகின்ற மற்றும் சுறுசுறுப்பான வாழ்க்கை மற்றும் வெற்றிகரமான முதுமைக்கான இலக்குகளை திட்டமிட அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். You should understand that your aged parents have the right to take part in prayer meetings, church worships, fellowship meeting and other spiritual activities. And you should also understand these religious and spiritual activities will contribute to healthy and spiritual well-being of your parents. பிரார்த்தனை கூட்டங்கள், தேவாலய வழிபாடுகள், ஐக்கிய கூட்டங்கள் மற்றும் பிற ஆவிக்குரிய நடவடிக்கைகளில் பங்கேற்க உங்கள் வயதான பெற்றோர்களுக்கு உரிமை உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த மத மற்றும் ஆவிக்குரிய நடவடிக்கைகள் உங்கள் பெற்றோர்களின் ஆரோக்கியம் மற்றும் ஆவிக்குரிய நல்வாழ்வுக்கு பங்களிக்கும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You should understand that doing religious activities in your house and community without inviting your aged parents is a type of discrimination, stereotyping, abuse and cruelty. உங்கள் வயதான பெற்றோர்களை அழைக்காமல் உங்கள் வீட்டிலும் சமூகத்திலும் மத செயல்பாடுகளை செய்வது ஒரு வகையான பாகுபாடு, ஒரே மாதிரியான வகைப்படுத்துதல், துஷ்பிரயோகம் மற்றும் கொடுமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You should understand that commercialized approaches of elderly care and well-being through old age homes, recreation facilities for aged people, daycare centers for aged people, and such similar facilities can enhance well-being of your aged parents. But your responsibility towards your parents is a divine law, which is much greater and superior than commercial approaches. முதியோர் இல்லங்கள்,
வயதானவர்களுக்கு பொழுதுபோக்கு வசதிகள், வயதானவர்களுக்கு பகல் நேர பராமரிப்பு மையங்கள் மற்றும் இதுபோன்ற வசதிகள் மூலம் முதியோர்கள் பராமரிப்பு மற்றும் நல்வாழ்வுக்கான வணிகமயமாக்கப்பட்ட அணுகுமுறைகள் உங்கள் வயதான பெற்றோர்களின் நல்வாழ்வை மேம்படுத்தும். ஆனால் உங்கள் பெற்றோர்களுக்கு உங்கள் பொறுப்பு ஒரு தெய்வீக சட்டம் மற்றும் வணிக அணுகுமுறைகளை விட மிகவும் பெரியது மற்றும் உயர்ந்தது. You should understand that honoring and caring your aged parent is divine mandatory law, and you cannot receive blessings from God without following this divine law. உங்கள் வயதான பெற்றோர்களை மதிப்பதும் பராமரிப்பதும் தெய்வீக கட்டாய சட்டம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த தெய்வீக சட்டத்தை பின்பற்றாமல் கர்த்தரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற முடியாது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You should understand that your aged parents can be a great source of blessings and a spiritual resource to you, your family members and community, if they are trying to use their leisure time to pray and participate in spiritual activities. உங்கள் வயதான பெற்றோர்கள் ஜெபிக்கவும் ஆவிக்குரிய நடவடிக்கைகளில் பங்கேற்கவும் தங்களுடைய ஓய்வு நேரத்தை பயன்படுத்த பயிற்றுவிக்கப்பட்டால் அவர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் மற்றும் சமூகத்திற்கும் ஆசீர்வாதங்கள் மற்றும் ஆவிக்குரிய வளங்களில் சிறந்த ஆதாரமாக இருக்க முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You should keep in mind that providing care to physically and psychologically disabled aged parent is a great opportunity to express your divinity, which will bring many blessings to you and your family. உடல் ரீதியாக அல்லது உளவியல் ரீதியாக ஊனமுற்ற பெற்றோர்களுக்கு கவனிப்பு வழங்குவது உங்கள் தெய்வீக தன்மையை வெளிப்படுத்த ஒரு சிறந்த வாய்ப்பு என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பல ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். You should encourage your family members to contribute to the well-being of your aged parents. உங்கள் வயதான பெற்றோர்களின் நல்வாழ்வுக்கு பங்களிக்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும். You should correct your family members and educate them if their activities bring difficulty and disturbance to your aged parents. உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் செயல்பாடுகள் உங்கள் வயதான பெற்றோர்களுக்கு சிரமத்தையும் இடையூறுகளையும் தருமானால் நீங்கள் அவர்களை சரி செய்து அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். You should keep on encouraging your spouse to be compassionate and kind to your aged parents, because several scientific researchers have proven that some doctors-in-law abuse their aged fathers-in-law and mothers-in-law.
உங்கள் வயதான பெற்றோர்களிடம் இரக்கத்துடனும் கருணையுடனும் இருக்க உங்கள் மனைவியை நீங்கள் தொடர்ந்து ஊக்குவிக்க வேண்டும். ஏனெனில் சில மருமகள்கள் தங்கள் வயதான மாமனார்களையும் மாமியார்களையும் கொடுமைப்படுத்துவதை பல அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் நிரூபித்துள்ளனர். You should keep in mind that God never expects you to provide luxury care to your aged parents, but God expects you to provide care according to your capacity and resources. உங்கள் வயதான பெற்றோர்களுக்கு ஆடம்பர பராமரிப்பு வழங்க வேண்டுமென்று கர்த்தர் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் உங்கள் திறன் மற்றும் வளங்களுக்கு ஏற்ப நீங்கள் கவனிப்பை வழங்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். Christian counseling tips for aged persons and sample case study will be explained in the next video presentation. வயதானவர்களுக்கான கிறிஸ்தவ கவுன்சிலிங் உதவி குறிப்புகள் மற்றும் மாதிரி விளக்கு ஆய்வு அடுத்த வீடியோ விளக்க காட்சியில் விளக்கப்படும். May God the Holy Spirit continually bless you. Amen.